உறவுகளுக்கான மன வணக்கங்கள். பணம் சம்பந்தப்பட்ட வழக்கில் வேறு மாவட்டத்தில் உள்ள சொத்துக்களை பற்றுகை செய்ய வழக்கு போட முடியுமா? இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ராஜசேகர் வர்சஸ் சக்திவேல் ராஜா இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய வாதி ஒரு மணி சூட் ஒன்றை போடுகிறார். அதில் என்ன சொல்கிறார் என்றால், இந்த வழக்கினுடைய பிரதிவாதி என்னிடத்திலே ப்ரோ நோட் அடிப்படையில் ஒரு தொகை காசை அவர் வாங்கியிருக்கிறார். நான் கேட்கும் பொழுது அவர் தருகிறேன் என்று சொல்லி என்னை ஏமாற்றுகிறார், காலாவதி செய்கிறார். ஆகவே அந்த நான் கொடுத்த கடன் தொகைக்கு ஏற்ப அவரிடத்திலிருந்து சொத்தை பற்றுகை செய்ய வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன். ஆனால் அதை அறிந்து கொண்ட அவர் வேறொரு நபர்களுக்கு அதை விற்க முயல்கிறார். ஆகவே ஆர்டர் 38 ரூல் 5 கீழாக அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து என்னுடைய கடன் தொகைக்கு ஈடாக அதை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி அவர் மனுவிலே கூறுகிறார். இப்போது இந்த பிரதிவாதி அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய அந்த சொத்தானது வேறு மாவட்டத்தில் இருக்கிறது, அதை பற்றுகை செய்ய முடியாது. மேலும் அது ஒரு கூட்டு சொத்தாக இருக்கிறது, ஒரு கூட்டு நிறுவனத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் என்று சொல்லி கேட்கிறார். விசாரணை செய்த நீதியரசர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கடன் வாங்கிய பிரதிவாதி அவருடைய சொத்து வேறு மாவட்டத்தில் இருக்கிறது, இந்த வழக்கு நடக்கின்ற இந்த நீதிமன்றத்துக்கு எல்லைக்குள்ள இல்லை என்று சொல்லி அவர் வாதாடுகிறார். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த சொத்தானது எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அதை பற்றுகை செய்யலாம் என்று சொல்லி இந்த உத்தரவிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.